கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இப்படி ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை காலையில் கேட்கணும், அவர் சொல்வதை நான் கவனிக்கணும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உமக்கு நேர வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நான் உமக்கு முன்பாக ஒரு ஆயத்தத்தோடு இருப்பேன். நீர் என்னிடத்தில் பேச போகிறீர், நீர் என்னோடு இடைபட போகிறீர், நடக்க வேண்டிய வழியை காண்பிக்க போகிறீர். அதனால் நான் உமக்காக காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்தினால நமக்கு என்ன காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறாரே, சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரே, நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமா? நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மிடத்தில் வந்து பேசி வெளிப்படுத்துகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கணும், நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட காத்திருக்கணும். அப்போ குறித்த நேரத்துக்கு முன்பாக நாம் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கணும். நாம் காத்திருக்கும்போது ஆண்டவர் வந்து நமக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பித்து அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்புவார். இனிமேல் காத்திருப்போமா? காலையிலே எழுந்திருப்போமா? தேவனை நோக்கி பார்ப்போமா? 2 கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக நின்று ஜெபிப்போமா? அப்படி ஜெபிக்கும்போது உன்னதமான ஒரு அனுபவம் நமக்கு கடந்து வரும். பிரியமானவர்களை, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அருமையாக இறங்கி வரட்டும். அல்லது இந்த நாளுக்குரிய நன்மைகள் உண்டாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.